இப்போ நம்முடைய சமையலில் ப்ரீமிக்ஸ் ரசம் பவுடர், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் வத்தல் 4 மிளகாய், 4 பேடிகை மிளகாய், கருவேப்பிலை 1 கைப்பிடி, துவரம்பருப்பு 4 டேபிள் ஸ்பூன், தனியா 1 டேபிள் ஸ்பூன், புளி நல்லா கொட்டை எதுவுமே இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சுக்கு பொடி, பெருங்காயம், உப்பு தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சப்பொடி. இது எல்லாத்தையும் தனித்தனியாக நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் பூண்டு போட்டுக்கோங்க, நான் போடலை பூண்டு. எல்லாத்தையும் நல்லா வறுத்ததுக்கப்புறம் முதல்ல பருப்பு, மிளகாய், புளி, உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா திரிச்சிட்டு அப்புறம் மிச்ச பொருட்கள்லாம் போட்டு நல்லா திரித்து ரவை மாதிரி அதாவது குறன்னு திரித்து வச்சுக்கோங்க. இது ஒரு டப்பாவில் போட்டு இதிலையே தாளிச்சும் கொட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் இல்லாமல் கடுகு, ஜீரகம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. தேவைப்படும் போது நல்லா வெந்நீரை கொதிக்க வச்சு இந்த பவுடரை போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ பவுட்ரு வேணுமோ அது போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதித்த தண்ணியில் போட்டதுக்கப்புறம் இதிலையே 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பர் ரசம் ரெடி.